இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொங்கல், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு கொச்சு தான் பண்ண போறோம். கத்திரிக்காய் வச்சு ஒரு கொச்சு பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சிதம்பரம் கொச்சு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கும்பகோணம் கொச்சு இருக்கு. இந்த மாதிரி கொச்சுல நிறைய வெரைட்டி இருக்கு. பட் நம்ம ரசிக்க ருசிக்கல சிதம்பரம் கொச்சு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. இன்னைக்கு பண்ண போறதுல வந்து நம்ம வந்து வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்காம வெறும் கத்திரிக்காயை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம. அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. கத்திரிக்காய் கொச்சு செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய கத்திரிக்காய் 2, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, நறுக்கிய தக்காளி 1, நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, புளி கரைசல் 1 கப், குழம்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெல்லம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கத்திரிக்காய் கொச்சு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து கத்திரிக்காயை சுட்டும் பண்ணுவாங்க, கத்திரிக்காயை வதக்கியும் பண்ணுவாங்க. சுடுறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து பெரிய கத்திரிக்காயை வாங்கிட்டு சுட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து நார்மலாக சின்ன கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வதக்கி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதில் நாம் வந்து புளியும் சேர்க்க போகிறோம், தக்காளியும் சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருங்காய பொடி, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொச்சுக்கு நம்ம வந்து வேணும்னா பாசிப்பருப்பு சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு இல்லாமையும் பண்ணலாம். பாசிப்பருப்பு சேர்க்கறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புளி தண்ணி நல்லா கொதிச்சு வருது இல்லையா, அந்த சமயம் லாஸ்ட்டாக பாசிப்பருப்பு சேர்த்தா போதும். அது ஆப்ஷனல் தான். அது இல்லாமையுமே வந்து நீங்கள், ஏன்னா நம்ம பொங்கலில் வந்து எப்படியுமே பருப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இது தொட்டுன்னு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். அதே மாதிரி நான் இன்னைக்கு வந்து குழம்பு மிளகா பொடி தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணால் வறுத்து அரைச்சும் அந்த பொடி போடலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஒரு சில பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறது. நான் வந்து சிதம்பரம் கொச்சு பண்ணும்போது உங்களுக்கு வறுத்து பொடி பண்ணி எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கேன். கத்திரிக்காயை சுட்டு எப்படி பண்ணுறதுங்கிறதும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டக்குன்னு ஈஸியாக, எதுவுமே இல்லை, சின்ன கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது, உடனே பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா பார்த்த உடனே பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு மிளகா பொடி தான் சேர்த்து பண்ண போகிறோம். கத்திரிக்காய் வதங்கிடுத்து. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி குழம்பு மிளகா பொடி தான் சேர்க்க போகிறேன். இந்த குழம்பு மிளகா பொடிக்கு அளவு சொல்லிடுறேன் நான். தனியா வந்து ஒரு 3 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, வரமிளகா ஒரு 3 கப்பு, மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்ல வெயிலில் காய வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா எந்த குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் போடலாம். டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி பண்ணலாம்.
அப்படி இல்லை நீங்கள் வறுத்து அரைச்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே இன்க்ரீடியண்ட்டே வந்து நல்லா ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ தனியாக எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு மஞ்சள் பொடி வந்து நம்ம இதிலே போட போகிறோம், அதனால அது தேவையில்லை. இது 3த்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணிட்டு சேர்க்கலாம். இப்படியும் பண்ணலாம், இல்லை பொடி இருந்ததுன்னா பொடி போட்டும் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து மாறுபடும். ஏன்னா நம்ம பொடி போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், வறுத்து அரைச்சி அந்த பொடியை சேர்க்கும்போது வேற டேஸ்ட் வரும். அது மாதிரி இது கொத்து வந்து ரொம்ப திக்காவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ஒரு செமி சாலிடாக இருந்தாலே போதும். இப்போ இது நல்லா கொதிக்குது இல்லையா, இந்த சமயத்தில் நம்ம வந்து குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், ஸோ நான் ஒரு கொஞ்சமாக சேர்க்குறேன். இந்த குழம்பு மிளகா பொடி சேர்த்து ஒரு கொதி வரணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி அரிசி உப்புமாக்கெலாம் கூட இது வந்து தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி உப்புமா எப்பயுமே நம்ம வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் தான் வந்து துவரம்பருப்பு எடுத்துப்போம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இப்போ நல்லா 1 கப்பு அரிசி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு 3/4 கப்பு, கிட்டத்தட்ட ஒரு அரைக்கும் 3/4க்கும் நடுவில் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா நிறைய துவரம்பருப்பு இருக்கணும். அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் இதை வந்து கோர்ஸாக பொடி பண்ணிக்கோங்க. வரமிளகா வேணும்னா போட்டுக்கலாம், 1 இல்லை 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில காய வச்சுட்டிங்கன்னா கை பிடிச்சி இப்படி விடும்போது வரும், கையில் 2-3 அரிசி மட்டும் ஒட்டும். அதை வந்து நீங்கள் கோர்ஸாக பொடி பண்ணிக்கோங்க. இதை வந்து எப்பயும் பண்ணுற மாதிரி நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப்பு பச்சரிசி எடுத்திங்கன்னா ஒரு 4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். 4 கப்பு தண்ணி, ஏன்னா பருப்பும் சேர்ந்து வேகணும் இல்லையா, ஒரு 4 கப்பு தண்ணியும் விட்டுட்டு தேங்காய், தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து அரிசியெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ இல்லையா, இது எல்லாத்தையும் பொடிச்சதை அப்படியே போட்டு கலரிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதில் பருப்பு ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, இதில் பருப்பு கிடையாது இந்த கொத்ஸில், அதோடு இது சேர்ந்து வரும்போது அந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலன்னா வந்து அரிசி உப்புமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா கொதி வந்துடுது. இதுக்கு நமக்கு வந்து சேர்ந்தாப்பில் வரத்துக்குன்னு எதுவுமே நம்ம சேர்க்கலை இல்லையா, அதனால என்ன பண்ணுறோன்னா ஒரே 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே சொல்கிறது தான், இந்த புளியோட எருப்பு எடுக்கிறதுக்காக டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும், அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு ஒரே 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்துருவோம். ஜஸ்ட் அந்த சேர்ந்தாப்பில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய கத்திரிக்காய் கொத்து வந்து ரெடி. கொத்தமல்லி போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே பிளேட்டிங் பண்ணிவிடுவோம். அது மாதிரி பொங்கலோடு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நிறைய பொங்கலுக்கு இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கோவில் பொங்கல் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு அரிசிக்கு ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், குக்கரில் வைக்கும் போதே லைட்டாக அந்த பாசிப்பருப்பு வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப கலர்லாம் மாறக்கூடாது, வாசனை வரணும். அதுக்கப்புறம் அலமின அரிசி அதுலேயே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதில் வந்து ஒரு 4 மிளகு, 4 சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, நெய் ஒரு டீஸ்பூனோ 1 டேபிள் ஸ்பூனோ விட்டுட்டு பெருங்காயமும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு எண்ணெயும் நெய்யுமா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய்யிலே வந்து நீங்கள் வந்து தாளிச்சு கொட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. நெய் வந்து சுட சுட அந்த கடாயில் விடும்போது ஒரு சுட்ட வாசனை வந்துடும். அதனால நெய் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால நெய்யும் எண்ணெயுமா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம் அப்படியேவும் நம்ம தாளிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோர்ஸாக பொடி பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அது சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ நெய்யும் எண்ணெயுமா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து மிளகு, சீரகம் கோர்ஸாக பொடி பண்ணது, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை அப்படியே அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலாக மட்டும் நெய் விட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொங்கலையும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கொத்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளுடைய கத்திரிக்காய் கொத்ஸு வந்து ரெடி.